கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் அதனுடைய 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. எங்கள் வழிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்கள் காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாய் எங்கள் காதுகளை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவீராக. அப்படி என்னை செய்வீரதுக்காக நன்றி. எங்களோடு நீ இடைப்படும், அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வசனங்களை நாம் வாசித்தோம். இது தாவீது ராஜாவின் சங்கீதம். இது ஒரு போதக சங்கீதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல சத்தியம். நம்முடைய வழியை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும்? கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணுமா, அவரையே நம்பி இருக்கணுமா. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியங்கள்லாம் சக்ஸஸாக முடியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஒரு வெற்றியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க நமக்கு தெரியணும். நம்ம எல்லாம் விரும்புகிறோம் நம்முடைய காரியங்கள்லாம் வாய்க்கணும். யாராவது ஒருத்தர் ஒரு வேலை செய்யும்போது, ஒரு காரியத்தை செய்யும்போது இது நடக்காதுன்னு நினச்சிட்டா பண்ணுவாங்க. நல்ல வெற்றி கிடைக்கணும்னு நினச்சி தான் பண்ணுவாங்க யாருனாலும். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற வெற்றி கிடைப்பதில்லை. காரணம் என்ன? அதை தான் சங்கீதக்காரன் நமக்கு விளக்கி தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காததற்கு காரணம் நாம் இன்னும் நம்முடைய வழியை நம்மிடத்திலே வைத்திருக்கிறோம். அதை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்காமல் இருக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. பாருங்க, வசனம் அப்படிதான் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்படி என்றால் வழியை எப்படிங்க ஒப்புவிக்கிறது? அதுக்கு அர்த்தம் தான் என்ன? வேதத்தில் வழியை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளணும். வழி என்றால் எதை குறிக்கிறது? பரிசுத்த வேதாகமம் அதை குறித்து என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது? முதல் காரியம், வழி என்றால் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. வழி என்றால் நம்முடைய ஜீவியத்தை குறிக்கிறது. ஆதியாகமம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த பூலோகத்தை கண்ணோக்கி பார்த்தார். பூலோகத்தை கண்ணோக்கி பார்த்தபோது என்ன நடந்தது? ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அருவருப்பான ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வழிகள்லாம் என்ன மாறிச்சான்? சீர்கெட்டதாய் மாறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் தான் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறான். என்ன அர்த்தம்? மனுஷனுடைய ஜீவியம் கெட்டு போனது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை அவன் கெடுத்து கொண்டான். ஏன்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால, தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்ததுனால அவன் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டான். அவன் முதல் காரியத்தை நல்லா கவனிங்க. வழி என்றால் என்ன?
வழி என்றால் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை ஒரு நாளும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இது ஜீவியத்தை குறிக்கிற ஒன்று. இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய வழி அதுனா நம்முடைய யோசனைகள், நம்முடைய திட்டங்கள், இதுதான் நம்முடைய வழி. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நல்ல கவனிங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சில திட்டம் வச்சிருக்கான், இல்ல? அவன் சில திட்டம்லாம் வச்சிருக்கான். மனுஷன் பயங்கரமா திட்டம் தீட்டுவான், தன்னுடைய வாழ்க்கையில் பிளான் பண்ணுவான், இல்லையா? அவனுக்கு அது எதனமா தோணுது? செம்மையா தான் தோணுது, அவனுக்கு அது நல்லா தான் தோணுது. அப்போ வழி எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, அது திட்டம், நம்முடைய பிளான்ஸ், நம்முடைய யோசனைகள். ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் அந்த திட்டத்தை நம்ம இஷ்டப்படி நடத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? அது கடைசியில் எங்க போய் முடியும்னு கேட்டீங்கன்னா, மரணத்தில் கொண்டு போய் முடியும். மனிதனுடைய வழிகள் அவன் செம்மையா இருக்கான், தோன்றுதான். ஆனா அதனுடைய முடிவோ என்னவா? மரண வழிகள். அதே மாதிரி 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள், நம்முடைய திட்டங்கள் கூட நமக்கு செம்மையாய் தோன்றலாம். ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறார்? அந்த திட்டங்களை நீ என்கிட்ட ஒப்புவிப்பாயா? நம்ம அநேக நேரங்களில் நம்மளே திட்டம் தீட்டுறோம், நாமளே யோசனை பண்ணுறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தையும் கேட்குறதே கிடையாது. ஆண்டவரே, நான் இதை செய்யணும்னு விரும்புகிறேன், செய்யலாமா? லாஸ்ட்டில் எப்போ ஆண்டவர் சமூகத்தில் நிற்போம் அப்படின்னு கேட்டால், அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகும்போது, அந்த யோசனைகள்லாம் தோல்வியில் முடியும் போது ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் இவ்வளோ பிரயாசம் எடுத்தேன், இவ்வளோ நான் முயற்சி எடுத்தேன், எல்லாமே என்னாச்சு? வேஸ்ட் ஆச்சு. ஆண்டவரே கிருபையா இருந்தால் எப்படி செய்வார் ஆண்டவர் நம்ம கேட்காம கொள்ளாம நம்முடைய யோசனைகளை நாம் செயலில் கொண்டு வருவோம் என்றால் அது காரியத்தை வாய்க்க செய்யாது. காரியத்தை வாய்க்க செய்யணும்னா நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பிளான்ஸ் எல்லாம் கர்த்தர்கிட்ட போய் ஒப்புவிக்க தெரியணும். இது வழினா நம்முடைய திட்டம், நம்முடைய யோசனைகள், இதை நமக்கு காட்டுகிறது. மூன்றாவது சொல்கிறேன், வழினா என்ன? நமக்கு வழியை குறித்து இன்னும் தெரிந்திருக்கணும். வழினா என்ன? அது நம்முடைய செய்கையை காட்டுகிறது, ஆக்ஷன். வழி என்ன? நம்முடைய செய்கை. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். மூன்றாவது பாருங்க, கர்த்தருடைய வழினா செய்கை. நமக்கு சில நேரங்களில் நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம பார்வையில் கரெக்டாக இருக்கு, நம்ம பார்வையில் சுத்தமாக இருக்கு. ஆனால் அதை கர்த்தர் என்ன செய்யறாரு? நிறுத்து பார்க்குறாரு. நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கு? வழி செய்கையை குறிக்கிறது. பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்திருக்காரு, அதனால தான் அவருக்கு பேர் தீர்க்கதரிசி. மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அவனை கூலி பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சாபத்தை கூறும்படியாய் அவனை அழைக்கிறான். மோவாப் ராஜாவின் பிரபுக்கள் அவனை தேடி போறாங்க. போன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? தீர்க்கதரிசிக்கு தெரியும் இல்லையா, இது மோவாப் ராஜாவுடைய பிரபுக்கள். மோவாப் ராஜாவுடைய பிரபுக்கள் அவனுக்கு நல்ல ஆசை காட்டுறாங்க, உனக்கு ராஜா அதை தருவார், இதை தருவார், நல்ல என்னெல்லாம் சொன்னாங்களோ தெரியாது, என்ன அரண்மனை தருவாரா, பெரிய வீடு தருவாரா, நிலம் தருவாரான்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவர் என்ன செஞ்சிருக்கணும்? இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய உடன்படிக்கையின் ஜனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்.
அந்த ஜனத்துக்கு விரோதமாக நான் போய் சாபம் கூறுவதா? அந்த ஜனத்துக்கு விரோதமாய் நான் தேவனிடத்தில் முறையிடுவதா? இது 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 நான் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாத்திரத்திலே அவன் என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த மோவாபின் பிரபுக்களை திரும்பி அனுப்பியிருக்கணும். ஆனால் செய்யல. ஃபர்ஸ்ட் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வெயிட் பண்ணுங்க பார்க்குறேன். இந்த மாதிரி அவன் 2 முறை இப்படி தள்ளி தள்ளி லாஸ்ட்ல ராஜா என்னதான் ஆசை காட்டணும்னு தெரியல, கடைசியில் கிளம்பிட்டான். அவன் மோவாப் ராஜாவை பார்க்க கிளம்புறான். மோவாப் தேசத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். உடனே ஆண்டவர் அவன் பயணித்து கொண்டிருந்த கழுதையின் மூலமாக பேசுகிறார். கழுதை அவனை சுமந்து செல்லுது. முன்னாடி கர்த்தருடைய தூதனானவர் நின்று விட்டார். உருவின பட்டயத்தோடு நின்று விட்டார். கழுதையுடைய கண்ணு திறந்துச்சு. கழுதை பார்க்குது தன் முன்னாடி ஒரு தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் நின்று கொண்டிருக்கிறார். அது கூட உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். அது பயப்படுது, அது படுத்துருச்சு. ஆனா தீர்க்கதரிசியுடைய கண் பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறது. தீர்க்கதரிசியுடைய கண் பொருளாசையினால் நிரம்பினதுனால தன்னுடைய செய்கையை அவன் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறான். அதனால் அவனுக்கு முன்பாக கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை கூட அவனால் காண முடியவில்லை. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, கழுதையுடைய கண் திறந்துருச்சு, ஆனா என் தீர்க்கதரிசியுடைய கண் இன்னும் திறக்கலையே. பொருளாசையினால அந்த கண் எல்லாம் குருடாய் இருக்கிறதே. அவனுக்கு அவனுடைய செய்கை சுத்தமாய் இருக்கிறது போல தோன்றுகிறது. ஆண்டவர் என்ன செய்தார்? கழுதையின் வாயை திறந்தார். கழுதை மனுஷ பாஷையை பேசிச்சு. ஏப்பா என்னை இவ்வளவுதான் அடிச்ச? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? என பிழையாம் அது படுத்ததுனால நல்லா அடி அடின்னு அடிச்சிட்டார். அது கொஞ்சம் திசை மாறுதுன்னு பார்த்தோன்னே அடிக்கிறாரு. அதுக்கு தெரியல முன்னாடி தூதனானவர் நின்றுட்டு இருக்காரு. யாருக்கு தெரியல? பிழையாமுக்கு தெரியல, கழுதைக்கு தெரியுது. கழுதை மனுஷ பாஷையில் பேசிச்சான். அப்போ தான் தெளிவு வருது. உடனே கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமை பார்த்து என்ன சொன்னார்? அந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிங்க. என்னாகமும் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வலி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமா பார்த்து சொல்றாரு, பிழையாமே நீ உன் கழுதையை அடித்தது என்ன? அதோட நிக்கல, உன் வழி மாறுபாடாய் இருக்கிறது, ஆகவே நான் உனக்கு எதிர்த்து வந்தேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வழி மாறுபாடாய் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழையாமே உன் செய்கைகள் மாறுபாடாய் இருக்கிறது, என் முன்பாக அது அருவருப்பாய் இருக்கிறது. ஒருவேளை உன் பார்வையில் அது சுத்தமாக இருக்கலாம், உன் பார்வையில் அது சரியாக இருக்கலாம். எனக்கு பணம் தானே கொடுக்க போறாரு, பெரிய பெங்களா கிடைக்க போதே, அது வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு நீ நினைக்கலாம். ஆனா உன் செய்கைகள் எனக்கு முன்பாக எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அது அசுத்தமாக இருக்கிறது. உன் செய்கைகள் மாறுபாடாய் இருக்கிறது, ஆகவே தான் உனக்கு நான் எதிர்த்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சொல்கிறேன்? நம்முடைய வழி எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, நம்முடைய செய்கைகளை குறிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கு? கர்த்தர் பார்வையில் சுத்தமா இருக்கா? நம்முடைய வழிகள் கர்த்தருடைய செய்கையை காட்டுகிறது. அது மட்டும் இல்லை, நீங்க நன்றாக கவனித்தீங்கன்னா இந்த வழிகள் எதை குறிக்குதுன்னா நம்முடைய முறைகள், வாழ்க்கை முறை. வழி வாழ்க்கை முறை. நம்முடைய நல்ல வாழ்க்கை முறை வாழ்வதற்காக தான் தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா நம்முடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம வழியை ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நேராக நடத்துவோம் என்றால் அந்த வழி செம்மையான வழியாக மாறிடும். வழி கர்த்தருடைய கற்பனைகள், நம்முடைய செயல்முறைகள், அதாவது வாழ்க்கை முறையை காட்டுகிற ஒன்றாக இருக்குது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, நீதிமொழிகள் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ அது கலக்கம். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு என்னவா இருக்கா? அரண். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு எப்படிங்க அரண்? உத்தமர்கள் எதை நம்பி வண்டி ஓட்டுறாங்க? அவங்க வாழ்க்கையை எதை நம்பி போறாங்க? கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய கட்டளை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்.
அப்போ உத்தமர்கள் யாருன்னு சொன்னா கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவங்க. உங்கள் வாழ்க்கையை எதோட இணைச்சிடணும்னு கேட்டால் கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் இணைச்சிடணும். அப்போ கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கற்பனைகள் நம்முடைய வழிமுறைகளை நிர்ணயிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நம்ம ஜீவிய முறைகள், வாழ்க்கை முறையை நிர்ணயிக்கிறதா இருக்குது. அப்படின்னா வழினா என்ன? உங்கள் வாழ்க்கை முறை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை முறை எதை வச்சு நடந்துட்டு இருக்கு? உலகத்தின் இந்த பிரமாணத்தினாலேயா, தேவனுடைய பிரமாணத்தினாலேயா? நம்முடைய வழிகள் நமக்கு நல்லதாக தான் தோணும். இன்றைக்கி இந்த உலகத்தில் அநேக மக்கள் வாழ்கிறார்கள். அவங்க செம்மையானவர்களை தான் வாழ்கிறாங்க. சன்மார்க்கர் என்று சொல்லலாம். ஏன் அவர்களை சன்மார்க்கர் என்று சொல்கிறோம்? அவர்கள் ஒரு வாழ்க்கை நெறியை அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஆனால் அது நம்மை பரலோகத்துக்கு எடுத்து சொல்லுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் நம்முடைய சன்மார்க்க வாழ்க்கையினால, நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நம்ம கடைபிடிக்கிறதுனால நம்ம பரலோகம் செல்ல முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். ஆனால் பரலோகம் வரைக்கும் அடைத்து செல்லும் ஒரு வாழ்க்கை எதுன்னு கேட்டால் அது கர்த்தருடைய கற்பனையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது தான். கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள். அப்போ நம்முடைய ஜீவியத்தை எப்படி நம்ம அதை செப்பனிடுகிறோம், அதை எப்படி நம்ம சீராக்குகிறோம், அது கர்த்தருடைய பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படி இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வழிகள் அது செம்மையானவைகள். ஏன் என்று கேட்டால் கர்த்தருடைய வழிகள் அது கட்டளையினாலே, தேவனுடைய பிரமாணத்தினாலே அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய வழியை கர்த்தருடைய கட்டளையின்படி, கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நம்ம அதுக்கு நேராக நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை அந்த ஒழுக்கத்துக்கு நேராக நம்மை கொண்டு வர வேண்டும். அப்போ நான் சொன்னேன், வழி என்றால் நம்முடைய ஜீவியத்தை காட்டுகிறது, நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிறது. நம்ம பாவம் செய்வதனால நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடலாம்? கெடுத்துடலாம். நம்முடைய வழியை கெடுத்துடலாம். அப்போ வழி ஆண்டுட்ட ஒப்புங்க, உங்கள் வாழ்க்கை ஆண்டுட்ட ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது இப்போ உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய வழிகள், வழி என்று சொன்னால் நம்முடைய திட்டம், நம்முடைய யோசனைகள், இதை ஆண்டுட்ட ஒப்பு கொடுங்க. மூன்றாவது சொன்னேன், நம்முடைய செய்கை, நம்முடைய ஆக்ஷன், ஒவ்வொன்றும் கத்தெடுத்த ஒப்பு செய் பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் செய்கிற செய்கை சரியா? நான் உங்களுடைய பார்வையில் அது பிரீதியா இருக்கா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நான்காவது சொன்னேன், அது வாழ்க்கை முறை. என் வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணிக்கணும். வசனத்தின்படி தான் நான் நடக்கிறேன்னா, என் வழி வசனத்தின்படி சரியா போயிட்டு இருக்கா? என் ஜீவிய முறை சரியா இருக்கா? நம்ம வாழ்க்கை முறையை செக் பண்ணிக்கணும். நம்மளாம் உலகத்துக்கென்று ஒரு சாட்சிகளாக இருக்குவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் தான் உலகத்தையே கலக்குகிறவர்கள் தான் பேர் பெற்றாங்க. ஏன்? அவங்க வாழ்க்கை முறை அப்படியே இருந்துச்சு. ஆதி அப்போஸ்தலர் காலத்தை யோசித்து பாருங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவங்க வழி எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க. உலகத்தையே கலக்கக்கூடிய வாழ்க்கை முறை. அநேகருடைய வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை முறை, அநேகருடைய வாழ்க்கையில இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வருகிற வாழ்க்கை முறை. இன்னைக்கு நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, தேவனையே நம்பியிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? நம்முடைய வழியை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். இப்போ நான் வழி இப்படின்னு சொன்னேன், இதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். இப்போ இந்த வழியை எப்படி கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறது? ஒரு காரியத்தை மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு சுத்தமாக அடுத்த வாரங்களிலே அடுத்த காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அப்போ வழி, கர்த்தருடைய வழின்னு சொல்கிறோமே, அதாவது நம்முடைய வழி அது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா நம் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல் என்பதற்கு என்னதான் அர்த்தம்? அதுக்கு என்ன நம்ம அர்த்தத்தை இதுக்கு கொடுக்கலாம்? முதல் காரியத்தை கவனிங்க. நம் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையின்படி சார்ந்து நின்று நடத்துவது. Relying on God's word, ஆண்டவருடைய வசனத்தின் மேல் சார்ந்து நிறுத்தல். நீங்க ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதுனா, உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதுனா,
உங்க திட்டங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதுனா, உங்க ஆலோசனை, உங்களுடைய யோசனைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல்னா, உங்களுடைய செய்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல்னா, உங்க வாழ்க்கை முறையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல்னா என்ன அர்த்தம்? அப்படி என்றால் என் வாழ்க்கை முறை, என் திட்டம், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் எல்லாம் எதை சார்ந்து நிற்கும்? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்கும். நல்லா கவனிங்க, நான் மீண்டும் சொல்ற வார்த்தையை கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை தான் என் ஜீவியம் சார்ந்து நிற்கும். I will rely on God's word. நீங்க கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்கன்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் வேறு எதுக்கும் நான் சார்ந்து நிற்க மாட்டேன், உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரமே நான் சார்ந்து நிற்பேன். I will rely on God's word. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் மிகவும் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்ம நிறைய காரியங்களை கவனிக்கணும், நிறைய காரியங்களை படிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. பாருங்க, எபிரேயர் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ளதும் எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்களா? உங்க யோசனைகளை கூட வகை அறுத்துருமா? எதுக்கு வகையா இருக்குது? உங்க வாழ்க்கையில வெற்றியை தருவதுக்கு தான். உங்க செய்கைகள் அதை தேவன் ஜெயமாய் மாற்றுவதற்கு தான். கர்த்தர் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரையே நம்பிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம யோசனைகள் திட்டம் திட்டுறோம். ஒரு வழின்னு சொன்னால் என்ன இருக்கணும்? லக் இருக்கணும். ஒரு வழி இல்லை நம்ம போறோம், எதுக்கு போறோம்? சும்மா போறோம் சொல்லுவோமா? யாராவது சும்மா போறோம்னு சொல்லுவாங்க? நான் போயிட்டு இருக்கேன், எங்க எனக்குன்னு ஒரு லக் இருக்குங்க. வழி எங்க கொண்டு போய் நிறுத்தும்? நம்மள ஒரு கோல், நமக்கு ஒரு லக் இருக்கு. நமக்குடைய லக் என்ன? பரலோகம் செல்ல வேண்டும், இயேசுவை காண வேண்டும், இயேசுவை போய் அடைய வேண்டும், நாம் இயேசுவோடு யுக யுக காலமாக ஜீவிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய லக்கா இருக்கணும். அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாம் விசுவாச ஓட்டத்திலே இருக்கிறோம். நாம் வனாந்திர யாத்திரையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், வனாந்திர வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நடக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார். இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும், நல்ல கவனிங்க, ஆத்துமா ஆவி கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினுடைய மேன்மை என்ன தெரியுமா? உங்க ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் அது என்ன செய்யும்? சுத்திகரிக்க வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தைக்கு. அந்த மூன்றையும் சீர்படுத்த முடியும். அந்த வல்லமை எதுல இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கு. மற்ற எல்லா இந்த உலகத்துல காரியங்களும் நம்ம யோசனைகள்லாம் யோசிப்போம், அதெல்லாம் சரீரம் வரைக்கும் தான், ஆத்மா கிடையாது, ஆவி கிடையாது. ஆனா ஆவி ஆத்மா சரீரம், உங்க கணுக்கள், உங்களுடைய கணுக்கள் மட்டும் இல்ல, பாருங்க நல்ல கவனிங்க, கணுக்கள் ஊன் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்குது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்குது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்குது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க, எப்படினாலும் வெற்றி கடைசியில் யார் மூலம் தான் நமக்கு கிடைக்கணும்? கர்த்தர் மூலம் தான் கிடைக்கணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்க நாம் பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்கலனா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது கடினம். கடினம். 2 நபர்களை உங்க முத்தியில காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்காம போனதுனால அவங்க வாழ்க்கையில் கிடைத்த தோல்வி. வேதத்தில் இருக்கிற சம்பவங்கள்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. எதுக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு? நம்ம அதை கடைப்பிடிச்சி அந்த குறைகள்லேருந்து நம்ம நிறைவுக்கு நேராக வரணும். நம்ம அந்த குறையை பார்த்துட்டு ஐயோ அவங்க குறை செஞ்சாங்க நம்மளும் குறை செய்யலான்னு இல்லை, அந்த தப்பு அவங்க செஞ்சாங்கன்னா அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு தான் தேவன் இதெல்லாம் திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார்.
2 பேரை உங்கள் மத்தியில் காட்ட விரும்புகிறேன். முதல் ஒரு நபரை காட்டுறேன், ஒரு தீர்க்கதரிசியை காட்டுறேன், நல்ல தீர்க்கதரிசி. இவரை குறித்து நாம் வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் அதனுடைய 13ஆம் அதிகாரம். அதில் இந்த தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வச்சுக்கோங்க, 1 ராஜாக்கள் அதனுடைய 13ஆம் அதிகாரம். எதுக்கு சொல்கிறேன்னா, இதில் சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு இந்த தீர்க்கதரிசியை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய வார்த்தையின் பெற்றுக்கொள்கிற ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினாலே நமக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் தேவன் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுப்பார். அந்த வார்த்தைகளை எடுத்து சென்று அவங்க போய் என்ன வேலைக்கு சொல்கிறாரோ அந்த வேலை போய் செய்யணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 3 அபிஷேகம் இருந்துச்சு. ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு அபிஷேகம், தீர்க்கதரிசி கேட்ட அபிஷேகம், அடுத்தது ஆசாரிய அபிஷேகம். 3 அபிஷேகம் இருந்துச்சு. இப்போ தீர்க்கதரிசியை தேவன் அபிஷேகித்து எதுக்கு வச்சிருக்காருன்னா, அவர் வாயில தம்முடைய வார்த்தையை போடுவார். அந்த வார்த்தையை எடுத்து சென்று ராஜாவானாலும் சரி பிரஜையானாலும் சரி சொல்லணும். எலியா தீர்க்கதரிசிலாம் இருந்தார். எலியா தீர்க்கதரிசியை போய் ஆகாப் போய் பாருன்னு சொன்னால் பார்க்கணும். ஆகாப் ராஜாட்ட இந்த சொல்லணும்னா சொல்லணும். இது தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுக்குற வார்த்தை. டைரக்டாக ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியோட பேசுவார். இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இது எந்த டைம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. 2ஆக பிரிஞ்சிடுச்சு. ஒன்று ரெகோபெயாம் கரத்தில் போயிடுச்சு, இன்னொன்று யெரொபெயாம் கரத்தில் போயிடுச்சு. இந்த யெரொபெயாம் இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆளுகிற ஒரு ராஜாவை மாறினார். ரெகோபெயாம் யூதா ராஜ்யத்தை ஆளுகிற ஒரு ராஜாவை மாறினார். ஏன்னா யூதா கோத்திரம் ரெகோபெயாம்கிட்ட வந்துருச்சு, பெஞ்சமின் கோத்திரம், அப்போ சில லேவியர்கள்லாம் இவங்க கிட்ட போயிட்டாங்க. ஆனால் மீதமுள்ள கோத்திரம் எல்லாம் யார்கிட்ட போயிடுச்சு? யெரொபெயாம்கிட்ட போயிடுச்சு. இப்போ யெரொபெயாம் ஆண்டு கொண்டிருந்த நாட்கள். இந்த யெரொபெயாம் என்ன செஞ்சார்னா, கொஞ்சம் திட்டம் தீட்டினார். இவர் தான் தன்னுடைய திட்டத்தை தீட்டு வர இவர் தன்னுடைய வழியை கடைபிடிக்க ஆரம்பித்தார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்கே போயிடக்கூடாது, எருசலேமில் போய் ஆராதனை செய்கிறேன் பலி செலுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடக்கூடாது. அதனால ரெகோபெயாம்கிட்ட எல்லாரும் போயிடுவாங்க. அதனால இவர் என்ன செஞ்சார், ஒரு தன்னுடைய யோசனையை அவர் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தார். அதை கொண்டு வந்தார். என்ன யோசனை? 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கினார். 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஒன்று தான்ல வச்சார், ஒன்று பெத்தேலில் வச்சார். இனிமேல் ஜனங்கள் நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம், இங்கேயே ஆராதிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதுதான் நம்மளை வழி நடத்தின தெய்வம் என்று யார் சொல்லிட்டா? இந்த யெரொபெயாம் ராஜா ஜனங்களை தவறான வழியில் நடத்திட்டான். தான்லையும் ஒரு பலிபீடம், அதாவது கன்றுக்குட்டி வச்சுட்டாரு, அங்கே பலிபீடம் வச்சுட்டாரு. அதே போல் பெத்தேலில் ஒரு பலிபீடம், அங்கே கன்றுக்குட்டி வச்சுட்டாரு. இப்போ அந்த பலிபீடத்தில் போய் என்ன செய்கிறாரு? பலி செலுத்த அங்கே வந்துட்டார். யார்? யெரொபெயாம். யெரொபெயாம் பாருங்க, முதலாம் வசனத்தை கவனிங்க, 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. இப்போ பலி தூபம் காட்டுவதற்காக அந்த பலிபீடத்தண்டையில் நிற்கிறார் யெரொபெயாம் ராஜா. கன்றுக்குட்டி, பொன் கன்றுக்குட்டி வச்சு அங்கே தூபம் காட்டுறாரு. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, ஒரு தீர்க்கதரிசி அமைச்சார். தீர்க்கதரிசியே நீ போ. தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு தீர்க்கதரிசி வந்தாருங்க. இது ஒரு வாலிப தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை வச்சு தேவன் எவ்வளோ பிளான் வச்சிருக்காரு. இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன வந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு என்று வசனம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு வந்தார். நேராக வந்தார். தூபம் காட்டுற நேரத்தில் கரெக்டாக வந்து சேர்ந்தார். யெரொபெயாம் ராஜாவை பார்த்து சொல்றாரு, அந்த யெரொபெயாம் ராஜா தூபம் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது, பலிபீடமே பலிபீடமே என்று சொல்லி அதுக்கு பலிபீடத்துக்கு விரோதமான ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. யோசியான ஒரு ராஜா வருவான். அந்த ராஜா என்ன செய்வான்? இந்த பலிபீடத்தை என்ன செஞ்சிருவான்? உடைச்சு போட்டுருவான், முற்றிலுமா உடைச்சு போட்டுருவான். அந்த பலிபீடத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் அவங்கள கொன்று போட்டு என்ன செய்வான்? அதை மண்மேடாக மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி இங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அதுக்கு ஒரு அடையாளத்தையும் சொன்னார். என்ன அடையாளம்? இன்றைக்கே என்ன ஆகும்? இந்த பலிபீடம் பிளந்து சாம்பல்லாம் பலிபீடத்துல என்ன செய்யும்? கொட்டுன்னு சொல்லி ஒரு அடையாளம் சொல்றார். நான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன்னா இந்த அடையாளம் நடக்கும்னு சொன்னார். உடனே பாருங்க, இந்த வார்த்தையை அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே யெரொபெயாமுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து என்ன செஞ்சான்? அந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் கைகளை நீட்டி சொல்றான், அவனை பிடிங்கன்னு சொல்றான். கைகளை நீட்டின உடனே அவன் கை என்ன செஞ்சிருச்சு? அப்படியே நின்றுச்சு. திரும்பி அவனால் எடுக்க முடியல. தேவன் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறாரு. அவன் கை திரும்பி
மடக்கவே முடியல. அதே போல அவன் சொன்ன அடையாளமும் நடைபெற்றது. பலிபீடம் பிளந்து அந்த சாம்பல்லாம் கொட்டிச்சான். இதை கண்ட உடனே ராஜா பயந்துட்டான். யெரொபெயாம் பயந்துட்டான். யெரொபெயாம் பயந்துட்டு என்ன சொன்னா, பாருங்க, எனக்காக ஜெபம் பண்ணுப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணு. உடனே இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணோடனே அவர் கை என்ன ஆயிடுச்சு, திருப்பி அற்புதம் நடந்துச்சு, சுகம் கிடைச்சிருச்சு. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியை வச்சு என்னெல்லாம் தேவன் செய்கிறார். ஒரு வாலிப தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனால் உடனே ராஜா சொல்றான், சரி என் வீட்டில் வந்து கொஞ்சம் இளைப்பாரு, என் அரண்மனையில் வா, இளைப்பாரு, உனக்கு நான் சாப்பாடுலாம் தரேன், உனக்கு வெகுமதியெலாம் நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துருச்சு, நான் இங்கே எதுவும் சாப்பிடக்கூடாது, புசிக்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது, நான் வந்த வழியே நான் வரக்கூடாது, திரும்பி வேற வழியில் போகணும் அப்படின்னு வேற சொல்லிட்டான். இந்த இடத்துல இன்னொன்று, அந்த பெத்தேலில் வசிக்கிற ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி, ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அவருடைய குமாரர்கள் அங்கே இதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இந்த மனுஷன், இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னபடியே, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டார், வேற வழியை எடுத்துகிட்டு போனார். அந்த வழியையும் யார் பார்த்துட்டா, இந்த கிழவனான தீர்க்கதரிசியுடைய குமாரர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே நேராக அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி ஒரு யூதாலேருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்தார், அப்படியே சொன்னார், கரெக்டாக நடந்துச்சு, சொன்ன அடையாளம் நடந்துச்சு, பலிபீடம் வெடிச்சுது, சாம்பல்லாம் கொட்டிச்சு, ராஜாவுடைய கை அப்படியே நின்றுச்சு, அவருக்கு விரோதமாக பேசினாரு, உடனே கை நின்றுச்சு. அப்போ அந்த ஆள், அந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணார், சுகாயிச்சு. இதெல்லாம் போய் சொல்லியிருப்பாரு, அந்த குமாரர்களை போய் சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, சரி கழுதியை ரெடி பண்ணு, சேனம் கட்டு, நான் என்ன செய்கிறேன், போகிறேன். அந்த எந்த வழியில் போனார்னு கேட்டார். இந்த வழியில் நேராக கிளம்பிட்டார். கிளம்பினோடனே இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கிளம்பிட்டார், வேற வழியில் கிளம்பிட்டார். உண்மைதான். ஒரு கர்வாலி மரத்தில் போய் உட்காந்துட்டாரு, அந்த கீழே போய் உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு இருக்காரு. நேராக இந்த தீர்க்கதரிசி, கிழவனான தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, எப்பா நீர் எங்கள் வீட்டுக்கு வரும், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் இன்னைக்கு வரணும், எங்கள் கூட சாப்பிடணும். உடனே இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னு கவனிங்க. அதே 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனிங்க. அதற்கு அவன், நான் உம்மோட திரும்பவும் உம்மோட உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோட நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன், ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். என்ன உண்டாயிருக்கிறது எனக்கு? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்காருங்க, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல நான் அப்பம் சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துல நான் தண்ணி குடிக்கக்கூடாது. இந்த கிழவனான தீர்க்கதரிசி சொன்னார். உடனே அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன திரும்ப சொன்னார் பாருங்க, பதில் என்ன கவனிங்க. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். நீ மட்டும் தீர்க்கதரிசியா? நானும் தானே தீர்க்கதரிசி. உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான் என்று அவன்கிட்ட போய் சொன்னானா? என்ன சொன்னா, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். நான் எவ்வளோ வயசான தீர்க்கதரிசி இல்லை, நான் அனுபவம் உள்ள தீர்க்கதரிசி இல்லை, நான் பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசி இல்லை. பெத்தேல்னா என்ன தெரியுமா? பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. அட, தேவனுடைய வீட்டில் இருக்கிற தீர்க்கதரிசி அல்லவா? நான் எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவன். உனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் வந்துச்சுல, எனக்கு தேவதன் வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தாரு. இவர் எப்படி பேசுறாங்க, அந்த பேசுற ஸ்டைல்லையே மயங்கிடுவார் போலக்கு. பொய் வேற சொல்லியிருக்கான். தூதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். இந்த தீர்க்கதரிசிக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு? தூதன்ற வாலிப தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை டைரக்டா வருது. இந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா போட்டாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் என்ன சொல்றான், தூதன் வந்தாராம், போய் அவனை கூட்டிட்டு வா, வீட்டில் வந்து சாப்பாடு கொடு, அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடு அப்படின்னு தூதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாராம் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டான். உடனே நம்ம வாலிபத்திற்கு என்ன செஞ்சுட்டா கொஞ்சம் கவனிங்க. அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ என் வார்த்தையின்படியே அங்க போய் பலிபீடத்துக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேற வழியா நீ புறப்பட்டு வா,
அந்த இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது, அப்போ சாப்பிடக்கூடாது, நீ அங்க தண்ணீர் குடிக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாரு? அது எனக்கு அருவருப்பான ஒரு இடம். என்னை ஆராதிக்கிற இவங்கெல்லாம் எதை ஆராதிக்கிறாங்க? ஒரு கன்று குட்டியை போய் ஆராதிக்கிறாங்க. தாங்களே உருவாக்கி ஆராதிக்காங்க. என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. அந்த இடத்துல நீ ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஐக்கியம் வைக்கக்கூடாது. அப்பம் புசிக்கிறதும் திராட்சரசம் குடிக்கிறதும் யூதர்களுக்கு ஒரு ஐக்கியம் வைக்கிறதுக்கு சமம். எப்பவும் பாருங்க, ஒரு சத்ரு கூட ரெண்டு பேருமே சமரசம் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா பந்தி தான் வைப்பாங்க. அவங்க சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட்டில் இருக்கிற அந்த வீட்டு தலைவன் வந்து அந்த எதிராளியை நேசித்து மன்னிச்சிட்டான்னு சொன்னா அவர் எடுத்து கொடுக்கணும். அப்பந்தான் அது உடன்படிக்கை ஆகும். நான் மன்னிச்சிட்டேன்னு வரும், இல்லைன்னா வராது. அப்பம் சாப்பிடுதல், தண்ணீர் குடித்தல் அந்த ஜனங்களோட ஐக்கியமாகுவதற்கு சமம். ஆண்டவர் சொன்னா நீ ஒரு காலம் அந்த பெத்தேலில் இருக்கிற மக்களோடு அந்த ஜனங்களோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், என்னை அசட்டை பண்ணியிருக்காங்க, என்னை கனவீனப்படுத்திருக்காங்க. தீர்க்கதரிசியை செய்யாத கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆனால் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, தேவதூதன் என்கிட்ட வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாருங்க, வாங்க என் வீட்டில் வந்து புசிங்கன்னு சொல்லியிருக்காரு. நேராக போயிட்டாரு. பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளவே இல்லை தீர்க்கதரிசி. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வரும். ஆனால் நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம் வழியில் தான் நடக்கணும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து உங்கள் வழியில் நிற்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை ஜீவியம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கா? உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய யோசனைகள் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்குதா? உங்களுடைய வாழ்க்கையின் வழிமுறைகள் கர்த்தரை சார்ந்து நிற்குதா? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்குதா? உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்குதா? இந்த வாலிப தீர்க்கதரிசி தவறு என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தை நேராக பெற கிடைத்தது. அவன் சொன்ன வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி அற்புதம் நடந்தது. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கொஞ்சம் கூட சந்தேகப்படாம என்ன செஞ்சிருக்கணும்? புறப்பட்டு சென்றிருக்கணும். ஆனா இந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொன்ன அந்த பொய்யான வார்த்தையை நம்பி அது கர்த்தருடைய வார்த்தையை நினைச்சு அது மயங்கி போனார் பாருங்க. அந்த மயங்கி போய் அங்கே போய் புசிக்க ஆரம்பிச்சார் பாருங்க. புசித்த உடனே தான் எந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய தூதன் எனக்கு வந்து சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாரோ அதே தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளோட டைரக்டாக பேசுவார். அதை நம்ம மதிப்பு கொடுக்கலன்னு நினச்சிக்கோங்க. எந்த கரெக்டு தீர்க்கதரிசி பொய் சொன்னானோ அந்த பொய் சொன்ன தீர்க்கதரிசி வாயிலிருந்து நமக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் வந்து விடும். இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனிதனை பார்த்து சத்தமிட்டு, ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. கிழட்டு தீர்க்கதரிசியும் வாலிப தீர்க்கதரிசியும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கவனிங்க. இப்படி பந்தியில இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை இந்த கிழட்டு தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொல்றான், சத்தமிட்டு சொல்றான், அந்த மனுஷனை பார்த்து சத்தமிட்டு சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி, ரெண்டு வார்த்தையை சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய கட்டளையை நீ கை கொள்ள நீ கர்த்தருடைய வாக்கை மீறி விட்டாய். அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யார் மூலம் இப்ப தீர்க்கதரிசனம் வருது? கிழட்டு தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசனம் வருது. பொய் சொன்ன தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருது. நல்லா கவனிங்க. ஆண்டோடைய வார்த்தையை சார்ந்து நிற்க பழகணும். இதே மாதிரி இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி கழுதையில் கிளம்புறாரு. போகிற வழியில் என்ன நடந்துச்சுன்னு கவனிங்க. வசனம் சொல்லுது, அதனுடைய 24ஆம் வசனத்தை கவனிங்க. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதனண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. நல்லா கவனிங்க. வழியில் போகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த வழியில் போகும்போது தீர்க்கதரிசி சிங்கத்தினால் அடிபட்டு கொல்லப்பட்டு செத்தான். ஆனால் கழுதையை மட்டும் என்ன செய்யலை? சிங்கம் சாப்பிடல. ஈவன் அவனுடைய பிரேதத்தையும் சாப்பிடல, கொன்று தான் போட்டுச்சு.
தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வந்தது. கர்த்தர் வழியை வாய்க்க தாங்க பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அவர் இன்னும் வெற்றிகரமாக தான் முடிப்பார். ஆண்டருக்கு நமக்கு தோல்வி கொடுக்கணும்னு ஆசை, நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்காம அவரை நம்பாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் என்றால், நம்முடைய வழியில் நடப்போம் என்றால் தண்டனை வரும். பாருங்க, இந்த செய்தியை அங்குள்ள ஜனங்க பார்த்து, ஐயோ கழுதை நிற்குது, சிங்கமும் நிற்குது, தீர்க்கதரிசி செத்து கிடக்கிறாரு அப்படின்னு பார்த்த உடனே பெரிய அதிசயம். கழுதையை சிங்கம் விட்டு வச்சிருக்கு, சிங்கமும் கழுதையும் பக்கத்தில் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. பெரிய அதிசயமா இருக்கு. போய் நேராக போய் அந்த கிழவனான தீர்க்கதரிசிட்ட போய் சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் கவனிங்க. அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு கவனிங்க. அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது. பாத்தீங்களா, ரொம்ப கூலா சொல்லிட்டான். அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின, இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வேணுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறின தேவனுடைய மனுஷன் தான். எப்படிப்பட்ட நல்ல தீர்க்கதரிசி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு வந்தார். யூதாலேருந்து பெத்தேலுக்கு வந்தார். பலிபீடத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னார். எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் வர நடந்துச்சு. அவனுக்கு விரோதமாக எழும்புனா, ஆனால் தேவன் அந்த கையை மீண்டும் அவன் ஜெபம் பண்ண உடனே சுகம் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்கிறான்? ஆம், அவன் கர்த்தருடைய கட்டளையை மீறின தேவ மனுஷன் தான். கர்த்தர் சொன்னபடியே சிங்கத்தின் மூலம் என்ன செஞ்சிட்டாரு? சிங்கத்தின் கையில் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. நல்ல கவனிங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், இதில் நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். தீர்க்கதரிசி, வாலிப தீர்க்கதரிசி தேவன் என்னெல்லாம் பிளான் வச்சுருந்தார் தெரியுமா? அவர் எவ்வளோ திட்டம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்காமல் போகிறதுனால அவனுடைய வழி அவனுடைய வழியாகவே இருந்துச்சு, கர்த்தருக்கு வரல. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே நம்பியிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தீர்க்கதரிசி ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? தேவன் அவர்களை வைத்து பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறார். வெற்றியாய் இருக்க வேண்டிய மனுஷன், வெற்றியோடு வாழ வேண்டிய மனுஷன், ஜெயத்தோடு இருக்க வேண்டிய மனுஷன் இப்போ என்னவா மாறிட்டாரு? தோல்வி. இவருக்கு தன்னுடைய பிதாக்களின் கல்லறையில் கூட இடம் கிடைக்கலங்க. பிதாக்களின் கல்லறையோடு அவனுக்கு ஐக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? கர்த்தருடைய வாக்கை மீறினான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்காம போனான். இன்னைக்கு நம்முடைய வழி கர்த்தருக்கு ஒப்புவி என்ற அர்த்தம்னா, நம்முடைய வழியை கர்த்தருடைய வார்த்தையின்படியே, ஆண்டவரே நான் வார்த்தையின்படி நான் இருக்க விரும்புகிறேன். நான் மனுஷனை பார்க்கல, நான் சூழ்நிலைகளை பார்க்கல, மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்க்கல. உங்களுடைய வார்த்தை எனக்கு டைரெக்டாக கிடைச்சிருக்கு, அந்த வார்த்தையை நான் சார்ந்து நிற்பேன். தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கணும்? வாலிப தீர்க்கதரிசி, இல்லை, கர்த்தர் என்னோட பேசி இருக்கிறார், நான் இங்க சாப்பிட முடியாது, நான் உங்களோட ஐக்கியம் வைக்க முடியாது என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருப்பார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருந்து தன் வழியை அவர் கிளம்பி இருந்திருப்பார் என்றால், அவருக்கு இந்த மரணம் சம்பவித்திருக்காது, இந்த தண்டனை அவருக்கு கிடைத்திருக்காது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழியை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறோமா? இல்லை, நான் கர்த்தருடைய வார்த்தை பெற தீர்க்கதரிசி தான், ஆனால் கூட என் இஷ்டம் பிரகாரம் தான் நடப்பேன் அப்படின்னு சொல்றோமா? அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை டைரெக்டாக பெறும்போது நமக்கு சில டைம் என்ன வந்துடும் தெரியுமா? ஆண்டுகிட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டோம். அது நமக்கே ஒரு பெரிய தண்டனையை கொண்டு வந்து விடும். இந்த தீர்க்கதரிசிய தவறு இதுதான். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றார், ஆனால் இன்னொரு கிழவனான தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் எனக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்தார் சொல்றாரு. அதை நம்பினாரு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அதனால என்ன விளைவு வந்துச்சு? அந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை ஒரு அவருடைய திட்டம், ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் அந்த வாழ்க்கை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேறல. அவருடைய பிரயாணம் ஏதோ யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து போன மனுஷன் திரும்பி யூதாவுக்கு வந்து சேரவே இல்லை. திரும்பி அந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்யவே முடியல. மரணம் தான் கிடைத்தது. அப்போ நம்ம கவனிக்கணும், நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ரெண்டாவது ஒரு நபர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்ல, அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். நமக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றவர். ஹல்லேலூயா. யார் அவர்? ஆபிரகாம். எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆபிரகாம் இப்பொழுது 75 வயசு. இந்த 75 வயசு உள்ள ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்,
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ரைட்டா? இப்ப ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு வருது? ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாமுக்கு வந்துச்சு. 75 வயசுல ஆரான்லேருந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஜனத்தை விட்டார், தேசத்தை விட்டார், இனத்தை விட்டார், புறப்பட்டு சென்றார். இப்போ ஆரான்லேருந்து எங்க போயிட்டு இருக்காரு? இப்போ கானானுக்கு போறார். பாருங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நல்லது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். நல்ல ஒரு காரியம். கீழ்ப்படுதல் மிக மிக அவசியம். ஆண்டவர் சொன்னா, உன் மூலம் நான் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருக்க போற, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். இப்படிதான் சொன்னாரு. எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கா பாருங்க. உன்னை சபிக்கிறவனை என்ன செய்வேன்? சபிப்பேன். யார் சபிப்பா? தேவனை சபிப்பார். இது எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை கொடுக்குதுல. தனியாக போயிட்டு இருக்காரு, கானானை நோக்கி போறாரு. இது தேவன் அவரை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்றாரு. கானான் எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு சென்றாரு. கானானுக்கு வந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை திருப்பி வருது பாருங்க. கர்த்தர் பாருங்க 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். நல்ல கவனிங்க. இப்ப கானானுக்கு வந்துட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இப்ப ஆரான்ல இருந்து கானானுக்கு வந்துட்டாரு. ஆண்டவர் சொன்ன, இதுதான் உன்னுடைய வாக்கு பண்ணப்பட்ட தேசம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் சொன்னேனே, இதுதான் இந்த கானான் தேசம். இந்த கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன். வாக்கு பண்ணிட்டாரா? வாக்கு பண்ணிட்டார். கர்த்தர் தரிசனத்தில் வந்து ஆபிரகாமோட பேசுறார். கர்த்தருடைய வார்த்தை டைரக்டா வருது. ஆபிரகாம் காலத்தில் நமக்கு பைபிள் கிடையாது இல்ல, இன்னைக்கு தான் நமக்கு பைபிள் இருக்கு. ஆபிரகாம் எதுலேருந்து வந்தாரு? வேறு ஜாதியிலேருந்து வந்தார், வேறு மதத்தை சார்ந்தவர். அவர் ஆண்டவருடைய பேச்சுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தார். அவர் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த மனுஷன். ஆனால் இப்போ ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்செல்ல ஆரம்பிச்சார். நல்ல விஷயம். இப்போ அவர் சொன்னபடியே அவர் கானான் தேசத்துக்கு வந்துட்டாரு. கானான் தேசத்தில் வந்தோடனே ஆண்டவர் சொன்னார், இதுதான் உன் தேசம், உன் சந்ததிக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு ஒரு பெரிய வாக்கு அங்கே திருப்பி 2வது முறை வாக்கு கொடுக்குறாரு. நான் இதை ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நீ என் வார்த்தையின்படி புறப்பட்டு சென்றாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொன்னாரு. இப்போ கானான்ல வந்த பிறகு திருப்பி அந்த வாக்குத்தத்தை கன்ஃபார்ம் பண்றாரு. சொல்றாரு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. உடனே ஆபிரகாமுக்கு ஒரே சந்தோஷம். என்ன செஞ்சாரு? பலிபீடத்தை கட்டினார். வேதம் அப்படித்தான் சொல்லுது, பலிபீடத்தை கட்டினார். அதே கீழே திருப்பி நீங்க 8ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்யறாரு? கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார், இதுதான் நம்முடைய தேசம், இதுதான் வாக்கு பண்ணப்பட்ட தேசம், இந்த கானான் தேசத்தை எனக்கும் என் சந்ததிக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார், இந்த இடத்துல தான் என் சந்ததியை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியா மாற்ற போறாரு, என்னிடத்துல ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படி வார்த்தை டைரக்டா வருது. அதை நம்பி பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இது வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் ஆபிரகாம். ஆனா வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல வந்தாச்சு. கொஞ்ச நாள் ஆகுது. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல பயங்கரமான பஞ்சம். கவனிங்க, கீழே வார்த்தையை கவனிங்க. 10ஆம் வசனம். அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால். எப்படியா? இப்ப எந்த தேசத்துல ஆபிரகாம் வந்துட்டாரு சொல்லுங்க? எந்த தேசத்துல வந்துட்டாரு? வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல வந்துட்டார். இதுதான் தேவன் சொல்றது, இது உன் சந்ததிக்கு தருவேன். உந்த சந்ததிக்கு கொடுத்தேன் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், ஜாதிகளை உனக்கு தரப்போறேன், ராஜாவை உன்னிடத்துல இருந்து ஏற்படுத்த போறேன். அத்தனை அர்த்தம். இந்த தேசத்தை உனக்கு நான் தந்துட்டேன். அதனால தான் அங்க பலிபீடம் கட்டினாரு, தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டாரு.
ஆனால் கொஞ்ச நாள் ஆனது, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் என்ன ஏற்பட்டுச்சுங்க? கொடிதான பஞ்சம். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் வாக்கு பண்ணுவார், கொடிதான பஞ்சம் ஏற்படும். நீங்க ஆண்டவர் சொன்னபடியே, ஆண்டவருடைய ஆலோசனையின்படியே நடந்துட்டு இருப்பீங்க, ஆனால் கொடிதான பஞ்சம் வரும். எல்லாம் எதிர்மறையா தோன்றும். ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேசத்துல தான் உனக்கு சந்ததி தரேன், இந்த தேசத்துல தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? எனக்கு பஞ்சம். ஐயோ, நானும் செத்து போயிருவேன், சாராலும் செத்து போயிருவேன், பின்ன எங்க சந்ததி வரும் அப்படின்லாம் நினைச்சிருப்பார் போலக்கு. அநேக நேரங்களில் இப்படி பஞ்சம் ஏற்படும் போது தான் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நம் வலி. இப்போ திருப்பி நான் நம் வழியில் வந்துடுறேன். நம் வலியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம்? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். நாமே தீர்மானம் எடுக்கிறோம். இப்போ நம்முடைய திட்டம், நம்முடைய யோசனை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் இப்போ நம்ம எண்ணத்தின்படியே டிசைட் பண்ணுறோம். இப்போ என்ன செஞ்சார் பாருங்க, ஆபிரகாம் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினாரா? ஆண்டவர் ஆராதிச்சா தானே? அவர் என்ன செஞ்ச தவறு என்ன? பஞ்சம் கொடிதாய் வந்த உடனே என்ன செய்யறாரு? ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். இங்க கவனிங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கல. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் எகிப்துக்கு போலாமா வேண்டாமா கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்க கூடாதா? ஏன்னா ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி இந்த தேசத்தை உனக்கு தந்திருக்கேன்னு சொன்னாரு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லிடணும்? ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு டைரக்டா வருது. எனக்கு இந்த தேசம் தான் ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க, வாக்கு பண்ணியிருக்கீங்க, நான் உம்மிடத்துல வரேன். ஆண்டவரே இப்ப பஞ்சம் பயங்கர கொடிதா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா உதவி செஞ்சிருப்பாரு? செஞ்சிருக்க மாட்டாரா? செஞ்சிருப்பாரு. ஆனா இங்க ஆபிரகாம் செய்த தவறு என்ன? கேட்கவே இல்லை, நேரா எகிப்துக்கு போயிட்டார். எகிப்து உலகத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றேன். கானான் வாக்கு பண்ணப்பட்ட தேசம், நமக்கு தேவன் கொடுத்த தேசம். ஆனால் எகிப்து உலகத்தை குறிக்கிறது. உலகம் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கை அப்படியே செழிப்போங்கிய மாத்திரம்னு நினைப்போம். அங்க பஞ்சம் ஏற்படாது. அங்க நேரா போயிட்டாரு. அங்க போன உடனே இப்ப பயம் பிடிச்சிக்கிச்சு பாருங்க. தேவனுடைய திட்டம் இல்லாம, தேவனுடைய அனுமதி இல்லாம போனா என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில பயம் குடிக்கொள்ள ஆரம்பிச்சிடும். இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடும். நீங்க தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவன்கிட்ட உங்க வழியை ஒப்பு கொடுக்காம நீங்க உங்க இஷ்டத்தின்படி நீங்க நடப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க போற வழியில ஒருவேளை எகிப்தா இருக்கலாம், அது ரொம்ப செழிப்பாய் தோன்றலாம். வெளி தோற்றத்தில் பார்த்தா ரொம்ப செழிப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அங்க பஞ்சமே ஏற்படலன்னு நினைக்கலாம். ஆனா அங்க போன உடனே உங்களை அறியாத ஒரு பயம் உங்களை குடிக்கொள்ளும். அந்த பயம் என்ன? என் மனைவி ரொம்ப அழகா இருக்காளே, இங்குள்ள ராஜா அவளை தன்னுடைய மனைவியை மாத்திருவானா? அங்குள்ள ஜனங்க அவளை கெடுத்துருவாங்களா என்ற பயம். இது தேவையா? ஆபிரகாமுக்கு இது தேவையா? உடனே ஆபிரகாம் பயப்படுறாரு. அவருடைய வாழ்க்கையும் யாரோ கொன்று போட்டுருவாங்களா? ஏன்னா அழகான ஒரு மனைவி இருக்கா. இப்போ 75 இயர்ஸ் இவருக்கு, சாராளுக்கு ஒரு 65 வயசு. இப்போ 65 வயசுக்கு அப்புறமா எவ்வளோ வருஷம் அவங்க இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இருக்கட்டுமே, ஒரு 68 வயசுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அழகுள்ள ஒரு பெண்மணி. யாரு? சாராள். இவருக்கு பயம் பிடிச்சி வச்சு சொல்றாரு, சாராளே, யாராவது வந்து நம்மளை வந்தா நீ என்ன செஞ்சிரு, நான் உன்னுடைய சகோதரன் சொல்லியிருப்பான். சகோதரன் சொல்லி அப்போ என்ன விட்டுருவாங்க. புருஷன் சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிடுவாங்க, உன்னை இழுத்துட்டு போயிடுவாங்க. அவருக்கு அவர் உயிர் மேலே என்ன வந்துருச்சுங்க? பயம். யாருக்குங்க? யாருக்கு? தேவனுடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு சென்ற ஆபிரகாமுக்கு. எப்போ? ஆரான்லேருந்து ஆண்டவர் சொல்லும்போது கீழ்ப்படிந்து போனார். இப்போ கானான்ல வந்துட்ட பிறகு, பஞ்சம் வந்த பிறகு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, நேரா எகிப்துக்கு போனார். இப்போதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆரான்லேருந்து கானான் வரும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, கானான்ல இருக்கும்போதும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கானான்ல பஞ்சம் ஏற்பட்ட உடனே தேவ ஆலோசனை பெறாமல், தேவன்கிட்ட தன் வழியை ஒப்பு கொடுக்காமல் அவர் எகிப்துக்கு தன் இஷ்டத்தின்படி நடந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயம் அவரை சூழ்ந்து கொண்டது. மரண பயம் சூழ்ந்து கொண்டது. என்ன கொன்று போட்டு விடுவார்கள். உடனே சாராள்கிட்ட கெஞ்சுறார், சாராளே என்ன சகோதரன் சொல்லுமா, ஏன்னா உண்மையாவே அவங்க சகோதரி தான், சகோதரன் சொல்லுமா. அதே மாதிரி சாராளும் என்ன செஞ்சிட்டா,
சகோதரன் தான் அப்படின்னு சொல்லிட்டா. சொன்னதில் என்ன விளைவு வந்துச்சு? பார்வோனின் பிரபுக்கள் போய் நேராக பார்வோன்ட்ட போய் சொல்கிறாங்க, பார்வோனே ஒரு பெண் வந்திருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா. பார்வோன் பார்த்தார், வெரி குட் குட், கூட்டிட்டு வா அரண்மனைக்கு. அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமின் நிலைமை என்ன வந்திருக்கும்? கொண்டு போடல, உண்மைதான். இப்போ அவருடைய மனைவி யாருக்கு மனைவியாக மாற போறா? பார்வோனுக்கு. அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இவன் என்ன செய்யறான்? இவனை ப்ளீஸ் பண்றதுக்கு பார்வோனு ஆடு மாடு எல்லாம் பாருங்க எவ்வளவு காரியத்தை செய்தான் பாருங்க. சாராயின் நிமித்தம் 16 வருஷம் அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கொடுத்துட்டான்பா, எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ ஆண்டவர் இப்போ தான் ஆண்டவர் கிருபை உள்ள தேவன் பாருங்க. நல்லா கவனிங்க. நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவத்தை காட்டும்போது சொன்னேன், தீர்க்கதர்சிக்கு டைரக்டாக தேவனுடைய வார்த்தை வந்துச்சு, கீழ்ப்படியாமல் போனார், ஐக்கியம் வைக்கக்கூடாத இடத்துல ஐக்கியம் வைத்தார், அதனால தேவன் நேரடியாக தண்டனையை கொடுத்துட்டார். ஆனால் ஆபிரகாம் இப்போ தான் விசுவாசத்தில் வந்துட்டு இருக்காரு. இப்போ தான் ஆண்டவர் தேடுறார். இவருக்கு தரிசனத்தில் ஆண்டவர் தோன்றினார், சொன்னார். அதுக்கு பிறகு சில தவறுகள் செஞ்சிட்டாரு. அந்த தவறுகள் செஞ்சால் கூட கிருபை இல்லை தேவன் என்ன தெரியுமா செஞ்சார்? சாராயின் நிமித்தம், சாராய் அங்கே ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. எனக்கு சாராய் வகையாக மாட்டிட்டா. அரண்மனைக்குள்ள போய் மாட்டினது யாரு? சாராய். ஆண்டவர் என்ன செஞ்சார்? மகாவாதையினாலே பார்வோனின் பார்வோனையும் குடும்பத்தாரையும் வாதித்தார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, மகாவாதைகளால் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் என்ன செஞ்சாரு? வாதித்தாரு. உடனே பார்வோன், ஐயோ என்ன ப்ராப்ளம்? சாரா அப்பதான் சொல்லியிருப்பான்னா அவருடைய மனைவிங்க. உடனே பார்வோன் பயந்துட்டான், நல்ல மனுஷன் பயந்துட்டு என்ன செஞ்சிட்டான் பாருங்க, நேரா சாராய ஆபிரகாமை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பாருங்க, பார்வோன்ட்ட ஆண்டவர் இடைப்படுறாரு, திருப்பி அமிச்சிட்டார். இப்ப சாரால் தப்பிச்சிட்டா, அவள் பார்வோனுக்கு மனைவி ஆகாதபடிக்கு தப்பிச்சிட்டா. பாருங்க, ஒரு வழியை நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா இதெல்லாம் நம்ம ஒரு சத்தியத்தை கற்றுக்கணும். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஏன் இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், இதுவரைக்கும் ஒழுங்காக பலிபீடம் கட்டினவர், ஆண்டோடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து சென்று ஆண்டவர் வாக்கு பண்ண போதெல்லாம் பலிபீடம் கட்டி ஆண்டவர் தொழுது கொண்டவர், பஞ்சம் வந்த பொழுது அந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவர் போய் தேடல, எங்கே தேடி? தன்னுடைய இஷ்டத்தின்படி நடந்துட்டாரு. எகிப்தை நோக்கி ஓடினாரு. விளைவு என்ன? மரண பயம். விளைவு என்ன? குடும்பத்தை இழக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில் தள்ளப்பட்டார். நல்ல வேலை, ஆண்டவர் ஜபத்தை கேட்டு கிருபையா இறங்கி சாராயுடைய ஜபத்தை கேட்டார். ஆபிரகாமும் மனசுல ஜபிச்சிருப்பார், ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜபம் பண்ணிருப்பாரு. ஜபத்தை கேட்டாரு. ஆண்டவர் மீண்டும் கிருபையா இறங்கி அந்த பார்வோனுடைய வீட்டில் பெரிய வாதையை கொண்டு வந்து அவங்கள மனம் மாற வச்சு மீண்டும் சாராய் ஆபிரகாமோடு சேர வைத்தார். அதனால்தான் பிறகு திருப்பி அவங்க மூலம் சந்ததி வந்துச்சு, ஈசாக்க பிறந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பம் ஃபுல்லாக அந்த ரேஸே கத்தர் ஆசீர்வதிச்சார். எதுக்கு நான் சொல்கிறேன், நம்ம வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா என்ன ஆபத்துகள் வருது என்பதை கவனிங்க. அப்போ முதல் காரியத்தை கவனிங்க, உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி அப்படின்னா, கத்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை அப்படியே சார்ந்து நில்லுங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த இடத்த தானே ஆண்டவர் எனக்கு சந்ததி கொடுப்பேன்னு சொன்னாரு, நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் நின்று இருப்பார் என்றால், தேவன் அந்த பஞ்ச காலத்தில் கூட தேவன் என்ன செஞ்சிருப்பாரு? அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு பயப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாராம்? சங்கீதம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 33, 18, 19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கண் யார் மேல் நோக்கமாயிருக்கு?
தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல், தமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மேல், தம்முடைய ஆலோசனை பெற்று தங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. என்ன செய்வார் ஆண்டவர்? அவர்களுடைய ஆத்மாவை தேவன் என்ன செய்வார்? பாதுகாப்பார். மரணத்தின்று அவங்களை ஆத்மாவை விலக்கி விடுவிப்பார். அது மட்டும் இல்லைங்க, பஞ்சத்திலே அவர்களை உயிரோட காப்பார். ஆபிரகாம் தேவனை காக்காம போயிருப்பாரு? வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் அழைத்து வந்த தேவனுக்கு அவரை காக்க தெரியாதா? ஆனா ஏன் ஆபிரகாமுக்கு இந்த நிலைமை வந்தது காரணம்னா, ஆபிரகாம் தேவன்கிட்ட தன் வழியை ஒப்பு கொடுக்கல, காத்திருக்க வேண்டிய மனுஷன் காத்திருக்காம பஞ்சத்தை பார்த்தாரு, கொடிதாய இருக்குதுன்னு பார்த்தாரு, நேரா தன்னுடைய யோசனைக்கு இடம் கொடுத்தாரு. நேரா எகிப்துல நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு, எகிப்தை நோக்கி போனாரு. அங்க போய் வம்பு தானே விலைக்கு வாங்கிட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, பஞ்சத்துல கூட தேவன் காப்பாராம். தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆண்டவரை மட்டும் நம்பி, ஆண்டவர் வார்த்தையை மட்டும் நம்பி, ஆண்டவரே நீங்க என்ன இந்த தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கீங்க, இது நீர் வாக்கு பண்ண தேசம், நான் இதை விட்டு போக மாட்டேன், நீரே என்னை பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொல்லியிருந்திருப்பார் என்றால், தேவன் பஞ்சத்தில் கூட தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்து, இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, அவங்களுடைய ஆடு மாடுகளை ஆசீர்வதித்து நடத்தியிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விபத்துக்குள்ள போய், ஆபத்துல போய் மாட்டிருக்க தேவையே இல்லை, மரண பயத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கிருபையுள்ள தேவன் ஆபிரகாம் மேல் இரக்கம் பாராட்டினார். ஏன்னா அது அவருடைய ஆரம்ப நிலை. நல்ல கவனிங்க, அவருடைய ஆரம்ப நிலை. ஆண்டவர் கிருபையாக இறங்கினார். எதுக்கு நான் சொல்லுகிறேன்? இன்னைக்கு உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க அப்படின்னா, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறதுனா, உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய திட்டத்தை, உங்களுடைய யோசனைகளை, உங்களுடைய செயல்களை, செய்கைகளை, உங்களுடைய ஜீவிய முறைகளை கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்க பழக்கிக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நான் அப்படி தான் நடப்பேன், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசும். இதுதான்ப்பா வழி, இதை நட என்று சொல்லிக் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஸோ இன்றைக்கு இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ முதல் காரியம், உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு ஜீவிப்பது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை முடிக்கிறேன். கர்த்தருக்கு அடுத்த வாரத்தில் தொடர்ந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவினா என்ன அர்த்தம் என்பதை நாம் அடுத்த வாரம்